ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். உங்களுக்கு என்னங்க ஆச்சு? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? நாளைக்கு வேணா பாரு சீதா, உன் பிள்ளைங்க உனக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லி எந்த வருஷமும் இல்லாத மாதிரி அசத்தி இதே கோவிலுக்கு உன்னை கூட்டிட்டு வந்து வேண்டலன்னா என் பேரு மார்க்கண்டே இல்ல. மூக்க தொடுங்க, உங்க மூக்க தொடுங்க. தலைய சுத்தி காது தொடுங்க. ஏய், எதுக்கு இதெல்லாம் செய்ய சொல்ற? இல்ல, நீங்க சரியா இருக்கீங்களா இல்லையான்னு பாக்கிறதுக்கு தான். என்ன சீதா, எனக்கு மூளை எதுவும் குழம்பி போச்சுன்னு நினைக்கிறியா? அது நேரடியாவே கேட்க வேண்டியதானே? எதுக்கு இப்படி கழுத்தை சுத்தி காது மூக்கெல்லாம் தொட வைக்கிற? சரி, நான் நேரடியாவே கேக்குறேன். அது எப்படி அவங்க நாளைக்கு வருவாங்கன்னு அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? உன் பிள்ளைங்கள உன்னை விட நான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேன். நாளைக்கு உன் பிறந்த நாள் எப்படி நடக்குதுன்னு மட்டும் பாரு. பாத்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த லட்சணத்துல அவங்க பிறந்தனால என்ன கொண்டாட சொல்றியா? ஓவியா, தேவையில்லாத தண்ட செலவு. நியாயமான கேள்விதான். உன்கிட்ட போய் வந்து கேட்டேன் பாரு. அண்ணே, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் அண்ணே. நீ அவன மாதிரி எல்லாம் யோசிக்கவே மாட்ட. உனக்கு அம்மா மேல எந்த கோவமும் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும். நம்ம அம்மா அண்ணே, அவங்க பர்த்டேவை எப்படி கொண்டாடலாம்னு சொல்லு. மலர், நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். என்ன ஒன்னிலையே உமா, என்ன இந்த காஃபி குடி. இந்த கோட்டை தாண்டி போறதா இருந்தா அப்படியே போயிருங்க. போய் உங்க அம்மா மடியில படுத்து தூங்குங்க. நான் கிளம்பி எங்க வீட்டுக்கு போறேன். உமா, என்ன உமா, ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நான் எதுவும் அவகிட்ட சொல்லவே இல்லையே. என்ன ஒண்ணுமே சொல்லல? அவதான் பிறந்த நாள் கொண்டாடலான்னு சொல்றா. நீங்க என்னமோ யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஒரே வார்த்தையில முடியாதுன்னு சொல்ல தெரியாதா? அது கூட சொல்லி தரணுமா? வேண்டான்னு சொல்றதுதான் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிட்டு இருந்தேன். இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இதெல்லாம் யோசிக்காம சொல்ல வேண்டாமா? வருஷ வருஷம் ஊர் உலகத்துல எல்லாருக்கும் தான் பிறந்த நாள் வருது. அதுக்காக எல்லாரும் பிறந்த நாளையும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்க முடியுமா? நாளைக்கு எல்லாரும் வழக்கம் போல போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதைவிட வானம் பூமியாவும் சிறியது. நிலவேவா நடைபோடு மெதுவா மெதுவா, அழகேவும் பாடு அறிவேனம்மா. மசக்கைகள் மயக்கம் கொண்டு படிசாயும் வாழை தண்டு, சுமையல்ல வாரம் சுகம்தான் அம்மா. தாயான பின்புதான் நீ பெண்மணி, தோள் மீது தூங்கடி கண்மணி கண்மணி. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாகிடுமா? இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனதன்பு பார்த்த பின்பு அதைவிட வானம் பூமியாவும் சிறியது.
பண்ணிருந்தாலும் அதெல்லாம் மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. என்னங்க எழுந்துருமா ரேவதி, எழுந்துருமா. நான் தெரியாம எது பண்ணிருந்தாலும் அதெல்லாம் மனசுல வச்சுக்காம என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுமா. உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்தோன்னு சொன்ன, இப்போ திடீர்னு வந்து கேக்கெல்லாம் வெட்டி என்னப்பா இப்பெல்லாம் கேக்குற? அப்பா போலீஸ் என்னப்பா போலீஸ், நீங்க மிலிட்டரியிலே கூட புடிச்சு கொடுத்துருக்கலாம்ப்பா. என்ன கண்ட துண்டமா வெட்டி போடுறது கூட உங்களுக்கு உரிமை இருக்குப்பா. அப்பா நீங்க என்ன கண்டிச்சு வளர்க்கணுங்கிறதுக்காக தானே என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்தீங்க. நீங்க என்ன போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டு எனக்கு தெரியாம வெளியில நின்னு அழுததெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? பாசப்பா பாசம். நாங்களாம் அப்படி அழலையாமா? அப்பா நீங்க போய் சொல்லாதீங்கப்பா, எனக்கு தெரியும். எங்க அப்பா அம்மா மனசு பத்தி எனக்கு தெரியும். அடேங்கப்பா, நம்ம எதிர்பார்த்ததை விட பயங்கரமா போறாள். இன்டோர் டான்ஸ் மட்டும் இல்ல, அங்க பாரு அவுட்டோரையும் பாரு, தனியா ஆடி கலக்குறாங்க பாரு. என்னடி இது? அங்க பாருங்க. ஏய், உங்க அம்மா என்ன ஆட்டம் ஆடுறாங்க பாரு. பாடி என்ன சீதா பாத்தியா? போதும் போதும், நிப்பாட்டு. ஏய், டாடி செட்டில் பண்ணிட்டு வரேன், எல்லாரையும் உள்ள கூட்டிட்டு போ. ஆமா ஆமா, வாங்க வாங்க போ, வாங்க போ. வாங்க, எல்லாரும் உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள போங்க. சம்பந்தியம்மா உள்ள வாங்க. வேண்டாம் சம்பந்தி. அட உள்ள வந்து நல்லா ஆடுங்க சம்பந்தியம்மா. ஐயோ, என் மாப்பிள்ளை என்ன அடிப்பாரு. வாங்க சம்பந்தி. அதான் இப்ப இந்தியா பாகிஸ்தான் சண்டையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் ஒன்னாயாச்சுல்ல, இனிமே அவன் ஒன்னும் சொல்ல மாட்டான். நீங்க வாங்க. சரி, வந்து தொலைங்க, வாங்க. சரி சரி மாப்பிள்ளை. வாங்க. போங்க, வாங்க நீங்க வாங்க, போங்க. எல்லாரும் உள்ள வாங்க வாங்க. தம்பி, 2 பேரும் சூப்பரா வாச்சிங்கோ. இந்த புடி சிறப்பா போயிட்டு வாங்க. இந்த புடி என்ஜாய். வரட்டுமா? ஐயோ அப்பா, உங்க 2 பேர் மேலயும் எவ்வளவு கண்ணு, எவ்வளவு திருஷ்டி. இப்ப கூட உங்க வயசு 25னா நம்பாம இருக்கவே முடியாது. சம்பந்தியம்மா, அப்ப எனக்கு உங்களுக்கு வந்து 27 முடிஞ்சு 26. யோ பாத்தியாயா சம்பந்தி? என்னங்க ஆச்சு? எப்படி இப்படிலாம்? ஒரு நல்ல விஷயம் நடக்கும் போது வேற எதை பத்தி யோசிக்காம அதை அனுபவிச்சிட்டா. நம்ம நல்லா இருந்த காலத்துல கூட இவனுங்க இப்படி எல்லாம் நம்மள உள்ளங்கையில வச்சு தாங்கலையே. சாமிக்கு சீட் எழுதி போட்டல்ல, அதான் நடக்குது. அதுதான் நீங்க எடுத்து படிச்சிட்டீங்களே. ஒவ்வொரு சீட்டையும் எடுத்து பார்க்க சாமிக்கு நேரம் இருக்குமா என்ன? நீ சீட்டை கட்டும் போதே அவருக்கு தெரிஞ்சு நிறைவேற்றிட்டாரு. வாங்க வாங்க, மேல குடுமா குடு. சாமி இந்தாங்க. இந்தாங்க, எடுத்துக்கோங்க. என்ன ஒரே நேரத்தில் 4 தட்டு வருது? என்ன விசேஷம்? இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள். அது சரி, ஒரே ஆளுக்கு 4 பேர் அர்ச்சனை பண்றீங்களா? ஆமாங்க, எங்க 4 பேருக்கும் இவங்க தானே அம்மா.
அவங்க தானே எங்களுக்கு எல்லாமே. அப்படியா? சரி, பேரு, ராசி, நட்சத்திரம் சொல்லுங்க. அம்மா பேரு சீதா லட்சுமி, மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். கரெக்ட் தானம்மா? என்னப்பா நீ கணக்கு வழக்கு தான் கரெக்டா ஞாபகம் வச்சிருப்பேன்னு நினைச்சேன். இதெல்லாம் கூடவா? எப்படிப்பா? என்னப்பா பெத்த தாய் தகப்பனுடைய ராசி நட்சத்திரத்தெல்லாம் தெரியாம இருக்கிறவன்லாம் அவன்லாம் ஒரு புள்ளையாப்பா? அப்படியாப்பா? நடத்துப்பா நடத்துப்பா. அப்பா எனக்கு கூட தான் தெரியும். சீதா லட்சுமி, மீனராசி, ரேவதி நட்சத்திரம். அப்பா பேரு மார்க்கண்டேயன், விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம். எப்படிப்பா? சரி சரி, குடுங்க குடுங்க, பேஷா பண்ணிடலாம். தாங்கம்மா, நீங்களும் குடுங்க. கடவுளே, எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கப்பா. போதும்டா. அப்படி அம்மா தொட்டுங்கம்மா. அப்படி நீங்களும் தொட்டுங்க சார். ரேவதி நட்சத்திரம் ராசோ ஜாதாயாஹ சீதா லட்சுமி நாம்யாஹ அர்ச்சனாபிஷேகட்டோத்திர பூஜாம் அத்ய கரிஷ்யே. பாத்தியா சீதா, டிவி சீரியல்ல ஒரு வாரம் எபிசோட ஒரே நாள்ல பெர்ஃபார்ம் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க. எங்க போனா இவ? எங்கேயும் காணோம். ஏ மலரு, அங்க உன் அண்ணனும் அக்காவும் என்ன பண்ணுகிறாங்க பாத்தியா? அதெல்லாம் பாத்துட்டு தான் வந்து இங்க நிக்கிறேன். எல்லாம் தெரிஞ்சோம் இங்க வந்து என்ன பண்ணுகிற? இங்க பாரு, அவங்க 3 பேரும் எந்த ஆதாயமும் இல்லாம இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. சோ என்ன பண்றாங்கன்னு பொறுத்திருந்து பாப்போம். புரியுதா? அப்படின்ற நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும். பிள்ளைங்க எல்லாருமே ரொம்ப பிரமாதமா எழுந்துருங்க, எழுந்துருங்கம்மா, எழுந்துருங்க. முடியலப்பா. என்னடா? சரிம்மா, வாங்கம்மா கிளம்பலாம். ஸ்டாப். நீ தூக்குன வரைக்கும் எல்லாம் போதும். ஆமாவை நானே தூக்கிறேன். உங்க அக்கா முந்திருச்சு பாருங்க. நீங்க எப்பவும் லேட் தாங்க. மா, உன்னை தூக்கிட்டு போற பாக்கியத்தை எனக்கு கொடுமா. எனக்கு கொஞ்சமாவது அந்த கடவுள் புண்ணியம் தரட்டும் ப்ளீஸ். ஏய், வரும்போது நான் தான் தூக்கிட்டு வந்தேன். இப்ப என்னடி உனக்கு? ஏய், அம்மா கால்ல சின்னதா அடிபட்டு இருக்கு. அதுக்கு நான் செருப்புல ஆணி எல்லாம் வச்சு நடந்திருக்கேன். அவனாவது ஆணிக்கால்மா. நான் அங்க பிரதட்சணம் பண்ணி கோயில சுத்தி சுத்தி உருண்டம்மா. அவ முடியல. அதனால நானே உங்களை தூக்கிட்டு போறேன். வாங்கம்மா. நான் கூட தான் தீச்சுட்டி எல்லாம் எடுத்திருக்கேன். பாருங்க என் கை எப்படி காய்ச்சி போயிருக்கு. நான் கூட தான் மண் சோறு எல்லாம் சாப்பிட்டு இருக்கேன். ஏய், சும்மா இருங்க எல்லாரும். நானே வலி தாங்க முடியாம அம்மாவுக்காக அளவு குத்திருக்கேன். ஆள் அழகு பேசிக்கிட்டு கொஞ்சம் பேசாம இருங்க.
நான் தான் தூக்குவேன். அதெல்லாம் இல்ல. எல்லாரும் அமைதியா இருங்க. எல்லாரும் கொஞ்சம் நிறுத்துங்க. நான் தானே. ஒருத்தரும் தூக்க வேண்டாம். எனக்கு கால் வலி இப்ப பரவாயில்ல. போங்க, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க. போங்க போங்க. சரி போடா. போங்க போங்க போங்க. எங்க பாத்து மெதுவா. ஆமா. என்ன சீதா, இன்னைக்கு நாள் நீ நினைச்ச மாதிரி சந்தோஷமா போயிருக்குமே. எனக்கு தெரியும். என்ன தெரியும்? ஒருத்தங்க சந்தோஷமா இருக்காங்களா இல்லையான்னு அவங்க வார்த்தையால சொல்ல வேண்டாம், அவங்கள பார்த்தாலே தெரியும். இன்னைக்கு நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இதை விட ஒரு பெரிய பிறந்த நாள் வேற என்ன இருக்க முடியும்? பிறந்த நாளை 4 பிள்ளைங்களோட சேர்ந்து கொண்டாடுறதை விட ஒரு அம்மாவுக்கு வேற என்னங்க வேணும்? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் எப்படி உன்னால உன் பிள்ளைங்களை நம்ப முடியுது? எனக்கு தெரியலங்க. அது எப்படி சீதா? இத்தனை நாளா இப்படி இருந்தவங்க ஓவர் நைட்ல மனசு மாறிட்டாங்கன்னா அது எப்படி உண்மையான பாசமா இருக்கும்னு உன்னால ஏத்துக்க முடியுது? எப்படி உங்களால இப்படி பேச முடியுது? சரி விடு. நீ சந்தோஷமா இருந்தியா? மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க. அது போதும் சீதா. நீ ஆசைப்பட்டு கேட்டத நான் பண்ணி கொடுத்துட்டேன், அவ்வளவுதான். இன்னும் ஒண்ணு நான் உங்ககிட்ட கேட்கணும். கேளு சீதா. வீட்டுக்கு நடுவுல இருக்கிற அந்த கோட்டை நம்ம ராத்திரியே அழிச்சிடலாமா? என்ன சீதா சொல்ற? இன்னைக்கு பிள்ளைங்க எல்லாம் அவ்வளவு தூரம் கேட்டாங்களே, நாமளே நைட்டோட நைட்டா அந்த கோட்டை அழிச்சிட்டா காலையில அவங்க பாக்கும்போது இன்ப அதிர்ச்சியா இருக்கும்ல? ஏற்கனவே அந்த கோட்டை நேரா போடுறதுக்கு படாத பாடுபட்டேன். இப்ப அழிச்சிட்டு நாளைக்கு மறுபடியும் போடுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் சீதா. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா சார்? டெய்லி நீங்க வர தேவையில்லை சார். எங்க ஆளே கடைக்கு வந்து பணத்தை வாங்கிட்டு ரெசிப்ட் கொடுத்துருவாரு. நீங்க ஏன் தேவையில்லாம அலையறீங்க? இல்ல இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. நாங்களே வந்து கட்டிக்கிறோம். ஏன் சொல்றேன்னா, நம்ம கடையில ஒரு தம்பி வேலை இல்லாம சும்மா தான் இருக்கிறாப்ல. அவர் செய்யற ஒரே வேலை இந்த பணத்தை கொண்டு வந்து கட்டுறதுதான். அதையும் நீங்களே செஞ்சுட்டா அப்புறம் அவருக்கு என்னதான் வேலை? அது சும்மா டெய்லி பேங்க் வந்து பணம் மாதிரி இருக்கும்ல. என்ன மாப்பிள்ள நான் சொல்றது? இந்த உலகத்திலேயே சொந்த கடை நாசமா போகணும்னு நினைக்கிற ஆளு நான் ஒருத்தனை தான் இருப்பேன். அதுக்கு காரணம் நீ தான். ஆமாம்மா. யோ மாப்பிள்ள, என்ன மாமா? உங்க அப்பா பேங்க் வந்திருக்காருல? இந்த ஆள் என்ன பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு இருக்காரு? எனக்கு தெரியல மாமா. என்ன மாப்பிள்ள, எதை கேட்டாலும் ஒண்ணும் தெரியாது ஒண்ணும் தெரியாது மட்டும் தான் சொல்ல தெரியுமா? வேற என்னதான் தெரியும் உங்களுக்கு? அவர் என்ன பெரிய அம்பானியா இல்ல அதானியா? இந்த மலர் ஒரு தட்டுக்கடை போட்ட மாதிரி இவர் ஏதாவது பெட்டி கடை போடலான்னு லோன் கேட்டு வந்திருப்பாரு. ஐயோ, மினிமம் பேலன்ஸ் இல்லனா அக்கவுண்டையே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. உங்க அப்பாவுக்கு எல்லாம் இன்னுமா அக்கவுண்ட் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க?
உங்களுக்கு தெரியாம அந்த ஆளு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு சந்தேகமா இருக்கியா? யாரு? எங்க அப்பா. இந்த பேங்க்ல காசு, அது எங்க அண்ணனுக்கு தெரியாம. என்ன மாமா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு தேதியில அவர்கிட்ட கையில 10 பைசா கிடையாது. எங்க அம்மா கிட்ட 1 கிராம் தங்கம் கூட கிடையாது தெரியுமா? அவ்வளவு தாலிய கூட மஞ்சள் கயிறுல தான் போட்டிருக்காங்க. இவர்கிட்டயாவது காசு ஆகுது இல்லையா? ஏதோ எங்கேயோ இடிக்குது. உங்க அப்பா கிட்ட மேனேஜர் பேசுற தோரணைய பார்த்தாலே எனக்கு சந்தேகமா இருக்கியா? உங்க அப்பாவை பாத்தியா? நம்மள பார்த்ததும் ஷாக் ஆகி போறாரு. நம்மள பார்த்து ஷாக் ஆறது நியாயம் தானே மாமா? இல்லையா, இப்பெல்லாம் நம்மள எப்ப பார்த்தாலும் 2 பஞ்ச் டயலாக் 4 நக்கல்னு கிண்டல் பண்ற ஆளு. இப்போ பம்மிக்கிட்டு போறாரு. இதெல்லாம் உனக்கு தப்பா தோணலையா? ஆமா மாமா, நீங்க சொல்றதா எனக்கும் தோணுது. ஏதோ நம்ம கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரியே பயந்துட்டு போற மாதிரி தோணுது. ஏதோ விஷயம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். நீ வாயா, நாம மேனேஜர் கிட்ட போய் என்னன்னு கேப்ப. இந்த பொட்டி கடை மேட்டரை சொல்றதுல உங்களுக்கு அப்படி என்ன பிரச்சனை வந்துட போகுது? என்ன சார் விளையாடுறீங்களா? அவரு பொட்டி கடை போட போறாரா? இன்னைக்கு அவரு நினைச்சா பெரிய ஷாப்பிங் மாலே கட்டலாம். ஷாப்பிங் மாலா? என்ன சார் சொல்றீங்க? அவர் வீடே அடமானத்துல தான் இருக்கு. இதுல எங்க அவர் மால் கட்ட போறாரு? அவருக்கு லாட்டரியில 10 கோடி ரூபாய் விழுந்திருக்கு. $10 கோடியா? என்ன சார் சொல்றீங்க? 10 கோடியா? ஆமா சார், அவருக்கு 10 கோடி விழுந்திருக்கு. அத இங்க நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணதான் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசிட்டு போனாரு. சார், அவரை பார்த்தா 10 கோடி ரூபாய் பரிசு விழுந்த மாதிரியா தெரியாது? இதே தான் அவரும் சொல்லிட்டு போறாரு. பணம் வந்து அக்கவுண்ட்ல டெபாசிட் ஆகுற வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, நானும் சொல்ல மாட்டேன், அக்கவுண்ட்ல வந்ததுக்கு அப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. 10 கோடினா நிஜமாவே 10 கோடிங்களா? 10 கோடினா 10 கோடி கிடையாது, மொத்தம் பிரைஸ் மணி 14 கோடி பக்கம் வருது. 14 கோடியா? மாமா, 14 கோடியா? டாக்ஸ் அது இதெல்லாம் கழிச்சு 10 கோடிக்கு கொஞ்சம் மேல வரும். ஐயோ, இவன் நம்மளை விட பெரிய கோடீஸ்வரன் ஆயிட்டானே. இது இப்படியே விடக்கூடாத, ஏதாவது பண்ணணுமே. நீங்க எதுவும் அவர்கிட்ட போய் கேட்றாதீங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும். பணம் டெபாசிட் ஆகுற வரைக்கும் வெளியில சொல்ல வேணாம்னு சொல்லிருக்காரு. ஒருவேளை தெரிஞ்சா என் மேல கோச்சுக்கிட்டு வேற பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணாலும் பண்ணிருவாரு. அவர் கோடீஸ்வரனாலே பிள்ளைங்க நீங்க 4 பேரும் கோடீஸ்வரங்க தானே. எப்படியும் ஆளுக்கு 2.5 கோடி வரும். சந்தோஷமா இருங்க. அம்மாவை ஈஸியா கவுத்தரலாம். சும்மா அப்படியே கண்ணை கசக்கிட்டு சென்டிமெண்டா பேசினா அம்மா மனசு இறங்கிடுவாங்கடா. ஆனா இவர்தான் எப்படி கரெக்ட் பண்றதுன்னே தெரியல. நீ சொல்றதும் சரிதான். அந்த ஆள் இப்ப விவரம் மட்டும் இல்ல, விவகாரமான ஆளும் கூட. ஓகே, அதனால நீங்க அம்மாவை வச்சு அவர் அட்டாக் பண்ணாதான் சரியா வரும். ஆண்டவனா பார்த்துதான் அம்மாவோட பிறந்த நாள் நாளைக்கு வச்சிருக்காப்பா. நாளைக்கு நம்ம அம்மாவை தூக்கி வச்சு கொண்டாட போற விதத்தை பார்த்து அம்மா இனி என் பிள்ளைங்க தான்ப்பா எனக்கு இனிமே எல்லாமே அப்படின்ற முடிவுக்கு வரணும். அப்படி பெர்ஃபார்ம் பண்றோம். விடக்கூடாது ரேவதி. கரெக்ட். இந்த வாய்ப்பை தான் நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கணும். நாளைக்கு யாரும் மறந்து போய் கூட இந்த பண மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க கூடாது. அவரா வாயை திறந்து சொல்ற வரைக்கும்
கொஞ்சம் பொறுமையா கவனமா இருக்கணும். அப்படி ஒரு வேளை உங்களை யாராவது உளறிட்டீங்கன்னா அந்த 10 கோடி ரூபாய்க்காகத்தான் நீங்க அத்தனை பேரும் பல்ட்டி அடிக்கிறீங்கிற உண்மை அவருக்கு தெரிஞ்சிடும். அதனால எதை செஞ்சாலும் அந்த விஷயத்துல மட்டும் அடக்கி வாசிங்க. நோ 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 நோ, நம்ம டார்கெட் அம்மா தான். ஆமா, அம்மா மேல பாசத்தை பம்பு செட்டை வச்சு இறச்சி கொட்டுறோம். அத வச்சு அப்பாவை அட்டாக் பண்றோம், பணத்தை தட்டி தூக்குறோம். அப்புறம் அந்த ஈசி சேர் வராது. அம்மா, அந்த புக் செல்ஃப் கேன்சல் ஆயிடும். இதை நம்பி தங்கத்துல சங்கிலி வேற போட்டுட்டோமே. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. சீதா, என்னங்க? அந்த செயினை அவனா உன் மேல பாஞ்சி பராண்டி புடிங்கிட்டு போறதுக்கு முன்ன நீயே கழட்டி கொடுத்துரு. உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சுமா. ஆனா ஒரு பாடம் எனக்கு நல்லா கத்து கொடுத்துட்டீங்க. ஒரு மனுஷன் பணமா போகணும்னா கூட அவன் அக்கௌண்ட்ல கொஞ்சம் பணம் இருந்தாதான் அந்த பணத்துக்கே மரியாதை. போங்கடா. சீதா, நீ பேக் எடுத்துட்டு வா, நான் கிளம்புறேன். என்ன மாப்ள? நான் இல்லாதப்போ உள்ள எதுவும் போனியா? இல்ல மாப்ள. போய் சொன்ன பொலந்துடுவேன். சத்தியமா சொல்றேன், போகவே இல்ல மாப்ள. அது ஐயோ, அத்தை, ஒரு பாட்டு பாருங்க. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி. நாளும் தெரிஞ்சிருச்சு, ஞானம் பிறந்திருச்சு கண்மணி, என் கண்மணி. பாத்தியா, நான் பாட வேண்டிய பாட்டை அவன் பாடிட்டு வர்றான் பாரு. கண்மணி. பணம் கிடைக்கும்னு நம்பி ஏமாந்ததுல இப்படி ஆயிட்டான் போல இருக்கு. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி, என் கண்மணி. ஓடி குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா? உங்க அம்மா வெளியே போயிட்டா நீ உள்ள போடி. குழந்தை இன்னும் பாலூட்டி வளர்த்த பால குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துதடி. பாத்தியா சீதா, பச்சை புள்ளையில இருந்து அவன் என்ன வளர்த்தானா? ஏங்க, கொஞ்ச நேரம் நீங்க பேசாம இருக்கீங்களா? அவன் தான் நிதானம் இல்லாம இருக்கான். நீங்க வாங்க. இரு சீதா, அவன் என்னதான் பண்றான்னு பாப்போம். என்னண்ணே இது? பாத்தியாடா என்னண்ணே குடிச்ச? என்ன பிராண்டுன்னு கவனிக்கலடா. பொண்ணு அத கேக்கலண்ணே, என்ன குடிச்சிட்டு வந்து நிக்கிற? அண்ணே, தம்பி, என்னண்ணே இவரை நம்பி நம்பி நாசமா போறது என் பொழப்பா போச்சேடா. நீயே சொல்லு, இந்த ஆளை எவ்வளவு நம்பணும்? கடைசியில எப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு பாத்தியாடா. அழாதண்ணே, அழாதண்ணே. என்ன எங்க அக்காவ, என் தம்பிய இப்படி டிராஜடி கிளைமேக்ஸ் பண்ணிட்டியே மார்க்கு. இப்ப கூட என்னால நம்ப முடியலையா நீ போய் சொல்லிட்டேன்னு. டேய் தம்பி, அண்ணா இங்க வாடா, வா.
அவனை வர சொல்லி பர்மிஷன் குடுமா. டேய் தம்பி, யோ இங்க பாரியா என் தம்பி பச்சை புள்ளையா. உனக்கு 10 கோடி வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் மாமனார் இவனை மனுஷனாவே மதிச்சாரு. ஆனா நீ என்ன பண்ண? மிஸ்டர் மார்க்கண்டேயன், You are culprit, மார்க்கண்டேயன். டேய் போடா. இனிமே மானம் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. திரும்பவும் பழைய ரோட்டுக்கே வந்துட்டாயா என் தம்பி. யோ இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. பிள்ளைங்களை திட்டம் போட்டு ஏமாத்தின எந்த அப்பனும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. போதும். என்ன போதும்? எங்க எங்க நான் ஃபீல் பண்ணி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கிறேன், எதுவுமே பேசாம உம்முன்னு உட்கார்ந்துகிட்டு இருக்க. ஏன் இப்படி பண்ண? உன்னே ஒண்ணுதான் சொல்லணும். என்னது? சொல்லு சொல்லியா. என்ன சொல்ல போற? சொல்லி தொலை. சேம் டு யூ. சேம் டு யூன்னு சொன்னேன். அப்படின்னா புரியல. நான் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதா நீ இப்ப சொன்னல. ஆமா. அதே நம்பிக்கைய நான் உங்க மேல வச்சிருந்தேன். நீங்க எல்லாரும் எனக்கு பண்ண துரோகத்தை தான் இப்போ சேம் டு யூன்னு சொன்னேன். ரிவெஞ்சா? டேய் போடா. ஹலோ வா சீதா. ஹலோ என்ன? ஐயோ போறாரு பாரு. 10 கோடி போச்சே. யோ நீ நல்லாவே இருக்க மாட்டேயா? யோ மார்க்கெட்டையா, நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனாயா? இப்படி ஏமாத்திட்டிய. எங்க எந்திரிங்க. பாடி என்ன? எந்திரிங்க வாங்க. ஏங்க வாங்க உள்ள போங்க. வாடா தம்பி. போங்கன்றல. கோச்சிக்க போடுவா மண்டாட்டி. உள்ள போங்க. நீ வா மேகலா. சரி உமா. சொல்லுங்கம்மா. இங்க இருந்த பாட்சிங்க என்ன கேட்டா எனக்கு என்னங்க சார் தெரியும்? நான் தான் முதல்லயே சொன்னனே, நான் அதை கவனிக்கல. என்ன திமிரா பேசுற? நீங்க கேட்ட கேள்விக்கு தான் சார் நான் பதில் சொன்னேன். சத்தியமா நீங்க சொல்ற வாட்ச் எங்கேன்னு எனக்கு தெரியாது. வீட்ல இருக்கிறது 3 பேர் தான். வாட்சை இப்ப காணும். எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்ன சார், என்ன சந்தேகப்பட்டு கேக்குறீங்களா? நான் எப்படியோ இருந்த ஆள் சார். ஏதோ குடும்ப சூழ்நிலைக்காக நான் இங்க வேலைக்கு வரேன். எவ்வளவு கஷ்டம்னாலும் அடுத்தவங்க பொருளுக்கு நான் ஆசைப்படுறது கிடையாது. திருட்டு என்னைக்குமா கேட்டதை ஒத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க பாரு சீதா, ஒழுங்கா நீயா தப்ப ஒத்துக்கிட்டு வாட்ச திரும்ப கொடுத்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லாம போயிடும். இங்க பாரு, நீ பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். இல்லனா சார பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நேரா போலீஸ்க்கு போயிருவாரு. அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிரும், பாத்துக்கோ. என்னங்க இது? இப்படி அநியாயமா பேசுறீங்க? நான் இங்கேயே தானே இருக்கேன். வாட்ச் எடுத்துக்கிட்டு நான் எங்க போயிட்டேன்? உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என்ன வேணா செக் பண்ணிக்கோங்க. இப்பயே எங்களை பார்த்து பதட்டப்படுற நீ? திருடின்னு சொன்னா அவ பதட்டப்படாம என்ன பண்ணுவா? வேலை நேரத்துல இவ எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தாளா? ஆமாங்க, காய்கறி வாங்குறேன்னு போனா, அப்புறம் தண்ணி கேன் சொல்றேன்னு போனா, குப்பைய கொட்டுறேன்னு வெளியே போனா. தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. 3 தடவை வெளியே போயிட்டு வந்திருக்கான். வாட்ச மறைச்சு கொண்டு போய் வேற யாருக்கிட்டயே கொடுத்துட்டு வந்திருக்கான். அதான் அவ்வளவு தெனாவட்டா என்ன செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். என்னங்க நீங்க இப்படி வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இத பாரு, இந்த அழுது டிராமா பண்ற வேலையெல்லாம் எங்க கிட்ட வேண்டாம். வாட்ச நீதான் எடுத்திருக்க. மரியாதையா கொடுத்துட்டனா வேற எந்த பிரச்சனையும் இல்லாம முடிஞ்சிடும். கடவுள் சத்தியமா நான் எடுக்கலங்க. இதுக்கு மேலே நீ அடம் முடிச்சுனா என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. போலீஸ் வரட்டும், அவங்க விசாரிக்கட்டும்.
அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சாங்கன்னா உண்மை தானா வெளியே வரப்போகுது. இப்படி நீங்க சந்தேகப்பட்ட நான் இந்த வீட்ல வேலை செய்யறதுல அர்த்தமே இல்ல. நான் கிளம்புறேன். ஏய், எங்க போற? இங்கே இரு. கௌரி, வாட்ச்மேன் கிட்ட சொல்லி இவள வெளியே விட வேண்டாம். ஹலோ ஹலோ அங்கிள், நான் நல்லா இருக்கேன் அங்கிள். ஒரு சின்ன ஹெல்ப். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.